வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உரையாடுவதற்காக எடுத்து வந்திருக்கின்ற விடயங்கள், இலங்கையை வந்தடைந்திருக்கின்ற வெளிநாட்டு போர்க்கப்பல் மேற்காசியாவிலே ஈரானுடன் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகளை நிகழ்த்துவதற்காக அமெரிக்கா விடுத்திருக்கின்ற 2 முக்கியமான நிபந்தனைகள். அது மட்டுமன்றி மேற்காசிய பிராந்தியத்திலே படைகளை குவித்து வருகின்ற அமெரிக்கா. இந்த விடயங்கள் தொடர்பாக இலங்கையினுடைய நிலைப்பாடுகள், அது வெளிப்படுத்த இருக்கின்ற கருத்துக்கள், இந்த விடயங்களை தான் சுருக்கமாக பார்ப்போம். கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. மேற்காசிய பிராந்தியத்திலே எழுந்திருக்கின்ற யுத்த சூழ்நிலைகள் இலங்கை போன்ற 3ஆம் உலக நாடுகளை, வளர்த்து வருகின்ற நாடுகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு தளங்களிலே பாதித்து வருகிறது. முன்னதாக உங்களுக்கு தெரியும், ஐரிஸ்டேனா என்று அழைக்கப்படுகிற ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டிருந்தது. இலங்கை மீட்பு பணிகளிலே ஈடுபட்டிருந்தது. அவ்வாறு மீட்கப்பட்ட ஈரானிய கடற்படை வீரர்கள் நேற்று துருக்கிஸ் ஏர்லைன்ஸ் மூலமாக தங்களுடைய தாய் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் சர்வதேசத்திலே அதிகமான கவனத்தினை குவித்திருந்தன. இலங்கை ஜனாதிபதியினுடைய அந்த துணிச்சலான முடிவு என்று சொல்லி இந்த விடயங்களை மக்கள் பாராட்டுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய, இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இன்றி, அவர்களுடைய கருத்து பரிமாறல்கள் இன்றி இலங்கையால் இந்த விடயத்தை தனித்து செயற்படுத்தி இருக்க முடியாது என்பது அரசியல் அவதானிகளுடைய கருத்து. இந்த விடயங்கள் ஓய்வதற்கு முன்பாக இன்னும் ஒரு கப்பல் இலங்கை துறைமுகத்தை நோக்கி வந்தடைந்திருக்கிறது. இந்தோனேஷிய கடற்படையினுடைய கிரி பிமா சுச்சி என்று அழைக்கப்படுகிற, அதாவது 945 என்கிற அந்த இலக்கத்தையுடைய கப்பல் வந்தடைந்திருக்கிறது. நல்லெண்ண அடிப்படையிலே நாட்டுக்கு வந்திருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் இது இலங்கை துறைமுகத்தை அடைந்திருக்கிறது. ஏஷியன் பிளாக் கெடேட் செயல் என்று அழைக்கப்படுகிற அந்த செயற்பாட்டின் மூலமாகத்தான் இந்த கப்பலுடைய வருகை நிகழ்ந்திருக்கிறது. இதிலே கெடேட் அதிகாரிகள் உள்ளடங்கலாக இந்த நாட்டிலே நல்லெண்ண செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. கடற்படை மரபுகளின் அடிப்படையிலே கொழும்பு துறைமுகத்திலே இந்த கப்பலுக்கு மிக பாரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது என்று சொல்லியும், இது ஒரு பாய்மர கப்பல் என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாய்மர கப்பலுடைய கட்டளை அதிகாரி தளபதி சுகிங் ஹரியத்தோ என்று சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கையிலே தங்கியிருக்கின்ற போது நல்லெண்ண அடிப்படையிலே கடற்படை ரீதியான செயற்பாடுகளிலே இந்த கப்பல் ஈடுபடும் என்று சொல்லியும், இந்த 2 நாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலே நல்லெண்ணத்தை மேம்படுத்துவதை அடிப்படையாக வைத்து இவர்களுடைய செயற்பாடுகள் இடம்பெறும் என்று சொல்லியும், பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளிலே இந்த வீரர்கள் பங்கேற்பார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மேற்காசிய பிராந்தியத்தில் இந்த யுத்த சூழ்நிலைகள் எழுந்து கொண்டிருக்கின்ற, நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்தோனேஷிய கடற்படையினுடைய இந்த கப்பலுடைய வருகை என்பது முக்கியத்துவமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், இலங்கை ஒரு சிறிய நாடு, ஆனால் அவ்வப்போது தன்னுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்துவது வழமை. இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இடம்பெற்று வருகின்ற பேச்சுவார்த்தை முயற்சிகள் தொடர்பாக இலங்கை தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த இருக்கிறது. இவ்வாறான முயற்சிகள் வரவேற்கத்தக்கவை என்று சொல்லியும், மேற்காசிய பிராந்தியத்திலே அமைதியை நிலைநாட்டுவதற்காக இந்த நாடுகள் எடுத்து வருகின்ற முயற்சிகளை இலங்கை பாராட்டுவதாகவும் வரவேற்பதாகவும் அது தன்னுடைய பங்கிற்கு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. முன்னதாக நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். இந்த மேற்காசிய பிராந்திய யுத்த சூழ்நிலைகள் நாட்டிலே பல்வேறு விதமான நேரடியான மறைமுகமான தாக்கங்களை எழுப்பி இருக்கிறது, ஏற்படுத்தி இருக்கிறது. எரிபொருள் விலையேற்றம் என்று பல்வேறு விடயங்கள் நாட்டை பாதித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையிலே சீனா இலங்கைக்கு எரிபொருளுக்காக கரம் கொடுப்பதற்கு அது தயாராக இருக்கிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே, அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் என்பது முடிவடைவதற்கு சில தினங்களே இருக்கின்ற அந்த நேரத்திலே 2வது கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்கா ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தது.
இதற்காக 2 முக்கியமான நிபந்தனைகளை ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கிறது. அது எப்போதும் குறிப்பிடுவதைப் போல முதலாவது ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உலகத்தினுடைய எண்ணெய் போக்குவரத்தினுடைய மிக முக்கியமான மார்க்கமாக அது இருக்கிறது. அது இல்லாத பட்சத்திலே சுயஸ் கால்வாய் செங்கடல் வழியாக அந்த போக்குவரத்து என்பது இடம்பெறும். ஆனால் அதிலும் பாதிப்புகள் எழுமாக இருந்தால் உலகம் எரிபொருளுக்காக கையேந்துகிற நிலைமைதான் எழும். ஆகவே அதனை திறக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கிறது. 2வது கோரிக்கை, இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வருகின்ற ஈரானிய குழு மற்றும் ஈரானிய புரட்சிகர காவல் படைக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்கா கோரியிருக்கிறது. ஆகவே இந்த 2 நிபந்தனைகளுக்கும் ஈரான் தெஹ்ரான் உடன்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் 2வது கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக தாங்கள் சிந்திக்க முடியும், அதற்கு தாங்கள் தயார் என்று சொல்லி அமெரிக்கா வெளிப்படுத்தி இருக்கிறது. இதே நேரத்திலே வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போது அமெரிக்கா பேச்சுவார்த்தை வேண்டும் வேண்டும் என்று சொல்லி கேட்பதாகவும் அவ்வாறு ஈரான் சில கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகவும் அது தவறான தகவல் என்று சொல்லி அப்படி தாங்கள் ஈரானிடம் இறைஞ்சவில்லை என்று சொல்லியும் வெள்ளை மாளிகை பேச்சாளர் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரத்திலே ஒருபுறம் பேச்சுவார்த்தைகளுக்கான ஏதுநிலைகள் இடம்பெற்று கொண்டிருக்க பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகித்து கொண்டிருக்க, மறுபுறத்திலே மத்திய கிழக்கிலே படைகளை குவிப்பதிலே அமெரிக்கா குறியாக இருக்கிறது. முதலாவது கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிற போது அது தன்னுடைய கப்பல்களை அனுப்பியிருந்தது. கடல் கண்ணி வெடிகளை அந்த கப்பல்கள் சுத்தப்படுத்துகின்றன, அகற்றுகின்றன என்று சொல்லி அமெரிக்கா கதை விட்டு இருந்தது. ஆனால் இம்முறை மத்திய கிழக்கிலே மிக முக்கியமாக ஈரானை பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக, ஈரானை பேச்சுவார்த்தைகளை நோக்கி அழைப்பதற்கான அல்லது இழுப்பதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக அமெரிக்கா மத்திய கிழக்கிலே படைகளை குவித்து வருகிறது. இது எல்லோரும் அறிந்த விடயம். மேலதிகமாக இன்னமும் படைகளை சுமார் 4200 கடற்படையை அங்கே எடுத்துச் செல்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது த வாஷிங்டன் போஸ்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த செய்தித்தளம் செய்திகளை வெளியிட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த செய்திகள் கசிந்திருக்கின்றன. பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அதிகாரி குறிப்பிடுகிற, அமெரிக்க அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகிற போது இந்த துருப்புக்களிலே அந்த முன்னாள் அதிகாரியினுடைய கருத்துக்களின் பிரகாரம் இந்த துருப்புக்களோடு விமானம் தாங்கி கப்பல்களும் செல்ல இருக்கின்றனவா. USS ஜார்ஜ் SW புஷ் என்று அழைக்கப்படுகிற விமானம் தாங்கி கப்பல், அந்த கப்பலோடு ஏனைய கடற்படை வீரர்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய படையே ஈரானை நோக்கி செல்ல போகிறது என்று சொல்லி வாஷிங்டனை அடிப்படையாக வைத்து அந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே தற்பொழுது அமுலிலே இருக்கின்ற போர் நிறுத்தம் என்பது வருகிற 22ஆம் தேதி நிறைவடைய போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக இவ்வாறான ஒரு படை ஏதுநிலைகளை அமெரிக்கா ஏற்படுத்துவது என்பது ஈரான் மீது இன்னும் அழுத்தங்களை கொடுப்பதாகத்தான் இராணுவ ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது. முன்னதாக 50,000 துருப்புக்கள் அங்கே காணப்படுகின்றன. அவற்றோடு இந்த துருப்புக்களும் இணைந்து கொள்ளும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த துருப்புக்கள் எல்லாமே இணைந்து இந்த பேச்சுவார்த்தைகள் 2வது கட்ட பேச்சுவார்த்தையும் பலன் அளிக்காது விட்டால் வான்வழி மற்றும் தரைவழியான தாக்குதல்களை நடத்துவது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சிந்தித்து வருவதான அந்த தகவல்களையும் அறிய முடிகிறது. ஆனால் இதுவரைக்கும் இடம்பெற்ற இந்த வான்வழி தாக்குதல்கள் அல்லது கடல்வழி தாக்குதல்கள் அது நாங்கள் பார்த்திருக்கின்ற விடயம். இயற்கையான அரண்களை கொண்ட மிகப்பெரிய பிராந்தியமாக ஈரான் காணப்படுகிறது. மிகப்பெரிய நாடாக அது காணப்படுகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய பாலைவனங்களும் மலைகளும் சூழ்ந்த இயற்கை அரண்களாக அவை காணப்படுகின்றன. இவற்றை கடந்து செல்லுவதற்கு அமெரிக்க படைகளுக்கு மிக அதிகமான பயிற்சியும் மிக நாட்களும் தேவைப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியான யுத்தம் இடம்பெறுமாக இருந்தால் மனதளவிலும் உடல் அளவிலும் அமெரிக்க துருப்புக்கள் பாதிக்கப்படுவதற்கான ஏது நிலைகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன என்பதும் இராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதே நேரத்திலே அமெரிக்காவினுடைய மறைமுகமான எதிரியாக பார்க்கப்படுகின்ற சீனா, பொருளாதார எதிரியாக பார்க்கப்படுவது சீனா. சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவதாக, மிக முக்கியமாக இந்த வான்வழி தாக்குதல்களுக்கான இராணுவ உதவிகளை வழங்குகிறது என்கிற அமெரிக்க புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதிக்கு சில தகவல்களை பரிமாறியிருக்கிறார். அந்த தகவல்களுக்கு பதிலாக சீன ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு அழகான கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே நாங்கள் ஈரானுக்கு இவ்வாறான எந்த விதமான உதவிகளையும் செய்யவில்லை, செய்ய மாட்டோம் என்று சொல்லி சீன ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தி இருக்கிறார். சொல்லி இருக்கிறார்,
சீன ஜனாதிபதியை தனக்கு மிகவும் பிடிக்குமாம். அழகான ஒரு கடிதத்தை தனக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். ஆகவே அதிலே நல்ல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதியை புகழ்ந்து எழுதியிருக்கிறார். அரசியல் என்பது சதுரங்கம் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த சதுரங்க ஆட்டத்தில் யார் யாரை வீழ்த்துவார்கள், யார் யார் தங்களுடைய நலன்களை பேணி பாதுகாப்பதற்கான யுத்தங்களை நிகழ்த்துவார்கள் என்பது அந்த சதுரங்க ஆட்டத்தை போன்றதுதான் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் யுத்தம் மீளவும் அது தொடருமாக இருந்தால், மூலமாக இருந்தால், எங்களை போன்ற நாடுகளுடைய நிலைமை என்பது இன்னமும் பல்வேறு வழிகளிலே யுத்தம் நிறைவடைந்தாலும் கூட அது பல்வேறு விதமான தாக்கங்களை எங்களிடத்திலே ஏற்படுத்தும். மாறாக அமெரிக்காவும் குறிப்பிடுகிறது, இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் கூட நாங்கள் ஈரானை விட்டு வெளியேறுவோமாக இருந்தால் ஈரான் தன்னை கட்டி அமைத்துக் கொள்வதற்கு, கட்டி எழுப்பிக் கொள்வதற்கு சுமார் 20 வருடங்கள் தேவைப்படும் என்று சொல்லி அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. முன்னதாக அது 10-15 வருடங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு மீளவும் 20 வருடம் என்பதை அது வெளிப்படுத்தி இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த நிலைமைகள் தொடர்பாக பிரிட்டனுடைய அமைச்சர் ஒருவர் கருத்துக்களை வெளிப்படுத்துகிற போது, நாங்கள் ஈரானை ஆதரிக்கிறோமா அல்லது இல்லையா என்பது இங்கே கதையில்லை. ஆனால் இவ்வாறான யுத்தம் என்பது உலகை பாதுகாப்பற்ற ஒரு இடமாக மாற்றி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தொனிப்பொருளிலே அவர் தன்னுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இது எவ்வாறு இருந்தாலும் வல்லாதிக்க நாடுகள் தாங்கள் நினைப்பதைத்தான் இந்த உலகத்திலே தங்களுடைய நாடுகளுடைய நலன்களை கருத்திலே கொண்டு அதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் யுத்தங்களை நிகழ்த்துகின்றன என்பதும் எழுதப்படாத விதியாக இருக்கிறது. நாங்களும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு.